வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம டேலி பிரைம்ல இருக்கக்கூடிய ஒரு சேல் என்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேல் என்ட்ரி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ அப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்ம எப்படி எம்ஆர்பியோட அமௌண்ட் வந்து பிரிண்ட் அவுட்ல வந்து கான்ஃபிகரேஷன் பண்றது, பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எம்ஆர்பி டீடைல்ஸ் வரணும் அப்படின்னா அது எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டுடே வீடியோல பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சேல் என்ட்ரி வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்ட்ரி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ எம்ஆர்பி அப்படிங்கறத நம்ம எங்க கொடுப்போம் அப்படின்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐட்டம் கிரியேட் பண்ணும் போதே கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஐட்டம் கிரியேட் பண்ணும் போதே எப்படி எம்ஆர்பி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிண்ட் அவுட்ல கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஐட்டம் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் இருக்கு. கண்ட்ரோல் என்டர் கொடுத்துறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செட் அண்ட் ஆல்டர் எம்ஆர்பி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம எனபிள் பண்ணியிருக்கோம். எம்ஆர்பி ரேட் வந்து 15,000 அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ட்ரி போடும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படிங்கிற காலத்துல வந்து அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ கண்ட்ரோல் பி அப்படிங்கறது கொடுத்து செக் பண்றோம். ப்ரிவியூ அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம். ஸோ செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட்ல வந்து எம்ஆர்பி காலம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கான்ஃபிகர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க எம்ஆர்பி அப்படிங்கறத டைப் பண்ணீங்க அப்படின்னாவே ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஹெட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஷோ எம்ஆர்பி ஸ்லாஷ் மார்ஜினல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்க ஜஸ்ட் எஸ் கொடுத்து எனபிள் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்க ப்ரிவியூ செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ப்ரிவியூ செக் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா அந்த பிரிண்ட் அவுட்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் காலம் வந்துடும். ஹெச்எஸ்எல் எஸ்எஸ்சி காலம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு காலம் எனபிள் ஆயிடும். ஸோ நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட பிரிண்ட் அவுட்லயும் எம்ஆர்பியோட டீடைல்ஸ் வரணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.